அவன் தினமும் தன்னிடம் கூறிக்கொண்டது, உண்மையை தேடி பயணம் செய்தால் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றி உனது சேவையாக மாறும். இன்னும் விகிர்த்தி அர்ஜுன் சுரேஷின் கடைசி கடமையை நிறைவேற்றிய பிறகு தன்னை மேலும் வெளிப்படுத்தியது. அந்த அறக்கட்டளையின் வளர்ச்சியோடு அவன் வாழ்க்கையில் புதிய வழிகளை திறந்தது. சமூகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் அவன் பாதையை நன்கு வகுத்தான். அவன் இப்போது சிறந்த காவல்துறையாளர் மட்டுமல்ல, சமூக ஆர்வலர் மற்றும் நீதியின் பகுத்தறிவாளராக மாறியது. அவனின் உழைப்பால் மக்கள் அவனை சமூக தலைவர் என்றும் நீதியின் உண்மையான பாதையாளரா என்றும் அழைத்தனர். அவன் குரலில் ஒரு ஆற்றல் இருந்தது. அது கோரிக்கையுடன் கூட அந்த அறக்கட்டளையின் மூலம் சிறந்த மனிதாபிமானங்களை முன்னெடுத்தது. பத்திரிகையில் விளையாட்டு குறிப்புகள், அர்ஜுனின் செயல்பாடுகள் மற்றும் அவனின் உதவியுடன் சுரேஷின் மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அவன் விழிப்புணர்வை உருவாக்கியது. அந்த சமூகத்தில் ஆளுமைகள், பள்ளி மாணவிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பலரும் அவனை சேர்ந்தனர். ஒரு நாள் அவன் பத்திரிகையின் முன்னணி பக்கம் வந்தான். சுரேஷின் வழி நடைபாதையில் அர்ஜுனின் நெறி, சமூகத்திற்கான உழைப்பு மற்றும் நீதியின் சாதனை என்ற தலைப்பில் அழகான கட்டுரை வெளியானது. அந்த கட்டுரை அவனுடைய கருணை, கொடுக்கும் உதவிகள் மற்றும் அதிர்ச்சி ஏற்பட்ட சம்பவங்களை விவரித்தது. தீர்வு நெருங்கும் போது இருந்த போதிலும் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னர் சிக்கல்கள் கசக்குவாய் உண்டாகும். அர்ஜுனின் அவற்றை சமாளிக்க வேண்டும். அவன் பதட்டமான நேரங்களில் தவறுகள் செய்யும் நேரத்தில் மறுபடியும் அதன் மூலம் மக்களுக்கு உதவுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கியது. ஒரு நெருக்கடியான வழக்கில் ஒரு புதிய சோதனை அவனை எதிர்கொள்ள இருந்தது. அது தொடர்பான மற்றொரு பெரிய கும்பல் சார்ந்த தடை இருந்தது. அந்த தடைகளை நீக்குவது அவன் மனசை நிறைய சவால்கள் எடுத்துக்கொண்டது. சிரமமான குரல்கள் ஒரு நாள் அவனுக்குள் இருந்து வந்திருந்த பயமும் குழப்பமும் அசந்தது. அவன் தீவிரமான சொந்த போராட்டங்களையும் தன்னை தவறாக புரிந்து கொள்வதையும் அனுபவித்தது. அந்த சோதனை நேரங்களில் அவன் மீராவுடன் பகிர்ந்து கொண்ட ஒரு குரல், நீ தேடிய வழி இப்போது நீ வாழ்ந்த வழி. எங்கு போனாலும் உன் விருப்பங்கள் உன் வாழ்வை அமைத்துவிடும் என்று அவள் கூறியது. சமயோதயத்திற்கு வழி இந்த பயணம் அவன் மட்டும் நடத்தவில்லை. மீரா அந்த வழியில் தனது பரிசுகளை வைப்பது போல அவன் மனதை உறுதிப்படுத்தினாள். அவள் உதவியுடன் அவன் ஒரு புதிய வகை நீதிபதியாக வாழ்க்கையை மேலும் ஒரு புதிய விழிப்புணர்வுடன் நோக்கினான். சுரேஷின் மரணத்தை நேர்மையாக நோக்கி அது அவனின் வாழ்க்கையின் பயணத்தை பலப்படுத்தியது. வாழ்க்கை அப்போது அர்ஜுன் முன்னே செல்லும் பாதையை மறைக்க முடியாது என்று எடுத்து காட்டினாலும் அது மக்களுக்கு பேராற்றலை வழங்கியது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.